ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ட்ரிச்சி நிஷா அஃபிஷியல் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். போன வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? ரொம்ப ஹாப்பிப்பா. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து அந்த பீட்ஸ் ஒர்க்லாம் போட்டு எனக்கு அனுப்பியிருந்தீங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். இது மாதிரி மற்ற வீடியோஸ்லேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஆரி கிளாஸு 5th கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து எப்பயுமே எல்லா வீடியோலையுமே ஒரு 5 ஸ்டிச்சஸ் தான் நாங்கள் சொல்லியிருப்போம். இதுக்கு மட்டும் ஒரு 7 ஸ்டிச்சஸ் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, இது சின்ன சின்ன ஒரு குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. 1 வீக்கில் நீங்கள் முடிச்சிடுவீங்க. அதனால நாங்கள் கொடுத்துருக்கோம். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 லைன்ஸு, அதாவது பீட்ஸ் எல்லாமே பீட்ஸ் ஒர்க் தான் நீங்கள் இந்த இதில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு 2 பீட்ஸ் இருக்கும். அதை விட கொஞ்சம் சைஸு 3 இருக்கும், 4 இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சைஸ் வேரியேஷன் மட்டும் தான் உங்களுக்கு மாறும். நீங்க எதுவும் கன்ஃப்யூஷன் ஆக வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பீடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கட் பீடு, டியூப் பீடு, ரைஸ் பீடு, பீட் பீடு. அதாவது என்னடா இவங்க பாட்டுலே பீட் சொல்லிட்டே போறாங்க, எனக்கு தெரியல அப்படின்னு புதுசா வரவங்க பார்ப்பீங்க இல்லையா? அதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் எடுத்து நீங்க பார்க்கும்போதே எந்தெந்த இப்ப நான் பேர் சொல்றேன் இல்லையா? இப்ப வீட் பீட் அப்டின்னா, அத நான் சொல்லி காமிச்சு இதுதான் வீட் பீட் அப்டின்னு காமிச்சிருப்பேன். அத பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். அப்படியும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்டின்னா, என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இது ஃபுல்லாவே வந்து இந்த 1 வீக் ஃபுல்லாவே வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஆ எந்த சந்தேகமா இருந்தாலும், இப்ப நம்ம ட்ரெய்னர் வந்து இப்ப உங்களுக்கு போட்டு காமிப்பாங்க நேராவே. அப்படியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா, அதுக்கு கீழயே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எந்த மாரிலாம் நாங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி எங்கள மாத்திப்போம். ஓகேங்களா? வாங்க நம்ம இப்ப ட்ரெய்னர் போடுறத நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுற 2 3 4 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து 2 இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம புட்டாஸ் போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது உங்களுக்கு தெரியுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதுக்கு நெக்ஸ்ட் அடுத்திருக்க சைஸு. இது வந்து 3 சைஸ். இது இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவும் சேம் அதே மாதிரி தான் ஒரு லைன் யூஸ் பண்ணுறதுக்கோ பூட்டாஸ்க்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு அடுத்து 4 அதோட நெக்ஸ்ட் சைஸ். இதுவும் சேம் அதே மாதிரி தான் ஒரு லைன்ஸ்க்கும் பூட்டாஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரைஸ் பீட். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த அரிசி துவரி டைப்லேயும் இது இருக்கும். 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக தான் இருக்கும். இது ஏதாவது ஒரு பூட்டாஸோ டிசைன்ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். புரியுதா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட் பீட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாதிரியே இருக்கும். இதுவும் சேம் அதே மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்னன்னா இந்த வீட் பீட்டில் ஒரு சைடு கொஞ்சம் பெருசாகவும் இன்னொரு சைடு வந்து ஹோல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது போடும்போது நம்ம பார்த்து போட்டுக்கணும். அவ்வளோ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டியூப் பீட். டியூப் பீடு வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது கட் பீட். கட் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். இதுவுமே லைன்ஸு டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் பீட். கிளாஸ் பீட்ஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம டிசைன்ஸ் மேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம 2 லைன்ஸை போட்டு முடிச்சாச்சு.
ஸோ நிறைய பேருக்கு ஆரியில் வந்து ஒரு எண்டு நாட் எப்படி போடுறது அப்படின்றது நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த மாதிரி லைன் முடித்த பிறகு நீங்கள் எண்ட் ஆஃப் அந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் லாங்காக அப்படி வெளியில் எடுத்து விட்டுட்டு அண்ட் அது பக்கத்துலேயே அகெயின் இன்னொரு த்ரெட்டை எடுக்கணும். உங்களுக்கு தெரியுதா, நான் 2 த்ரெட்டு இது வந்து இங்கே பாருங்கள், நார்மலாக ஃபினிஷ் பண்ண அந்த த்ரெட்டு அதை லென்த்தாக வெளியில் இழுத்துருக்கேன். அண்ட் அகெயின் அது பக்கத்துலேயே உள்ளேருந்து மறுபடியும் அதே த்ரெட்டை எடுத்து அதை அந்த ஃபஸ்ட்டு இருக்க த்ரெட்டுக்குள்ளே விட்டு கீழேருந்து அதை அப்படியே இழுக்க போகிறேன். இழுத்து இதை நான் உள்ளே விட போகிறேன். இப்போ உங்களுக்கு நாட் விழுகும், தெரியுதா? அவ்வளோதான். இந்த எட்ஜில் இருக்கிறத அப்படியே நீங்கள் கீழே அப்படியே ஷேப் பண்ணும்போது உள்ளே போய் ஃபினிஷ் ஆயிடும். ஓகேவா? ஓகே. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது நான் ஆரி முன்னாடி போட்ட ஒரு கிளாத்தில் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அதே 2 mm 3 mm 4 mm லைன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு எப்படி இந்த 2 mm போட்டு காட்டினோ அதே தான் நான் முன்னாடி இந்த கிளாத்தில் போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 mm 3 mm 4 mm சேம் ப்ராசஸ் தான், ஒரே மாதிரி தான் நம்ம போடுவோம். இதில் எந்த இதுவும் மாற்றமும் கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீட் பீட் வந்து எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். அந்த கிளாஸ் பீடாக இருக்கட்டும், கட் பீடாக இருக்கட்டும் அண்ட் டியூப் பீடாக இருக்கட்டும், இது 3 அண்ட் இந்த எம்எம்ஸ் எல்லாமே சேம் ப்ராசஸ், சேம் மெத்தட் தான், ஒரே மாதிரி தான் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. கிளாஸ் பீடு மட்டும் நம்ம லோட் பண்ணுறப்போ 2 போடுவோம். ஏன்னா அது சிங்கிளாக போட முடியாது, 2 போடுவோம். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் போடுவோம். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு வீட் பீடு மட்டும் எப்படி போடுறேன்னு சொல்கிறேன். ஏன்னா வீட் பீடில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அது எப்படின்னா, இந்த வீட் பீடோட இங்கே இருக்கு பாருங்கள், வீட் பீடோட லைனு. ஸோ இந்த வீட் பீடில் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு ஹோல் பெருசாக இருக்குன்னா கீழே வர ஹோல் சின்னதாக இருக்கும். ஸோ அதை நம்ம மாற்றி போடாமல் எந்த ஹோலில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த ஹோலில் வச்சு அப்படியே எண்ட் ஆஃப் த லைன் வரைக்கும் சேம் இதுலேயே வச்சு போட்டோம்னா தான் லைன் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகும். இல்லை நீங்கள் மாற்றி ஹோலில் வச்சு போட்டிங்கன்னா லைன் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் அந்த மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ரைஸ் பீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா அதுவுமே சேம் ஹோல் தான், அதை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு போடலாம். ஸோ அதுவுமே இந்த எம்எம்ஸ் மாதிரி தான், அதுலேயே வந்து உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. இந்த லைனை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு தடவை போட்டு காட்டுறேன், வீட் பீடோட லைன். இப்போ நாம் வந்து வீட் பீட் போட போகிறோம். சேம் அதே மாதிரி மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த எம்எம்ஸு பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ நம்ம மிஷின் த்ரெட்டே யூஸ் பண்ணுவோம். இல்லை நரம்பு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கட் ஆக சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ப்ளவுஸ் முடித்த பிறகு அந்த ப்ளவுஸை அயர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நரம்பு பொசுங்கி அந்த போடுற அந்த ப்ளவுஸ் வந்து வீணாகும். ஸோ மேக்ஸிமம் மிஷின் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நான் லோட் பண்ணுறேன் பாருங்கள். வீட் பீடை எந்த ஹோலில் வச்சு எடுக்கிறேனோ அதே மாதிரி ஹோலில் வச்சு தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ நான் போடுறேன். சேம் நம்ம 2 mm எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுலையும். இந்த வீட் பீடுமே பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டாஸ் போடுறதுக்கு, ஒரு ஃப்ளார் மேக் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம போட்ட இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் போட தான் உங்களுக்கு ப்ராக்டிஸில் அகெயின் அண்ட் அகெயின் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக போட முடியும் உங்களால். ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள். இப்போ இவ்வளோ நேரம் ட்ரைனர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா, சில பேருக்கு அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் ட்ரைனர் வந்து நடுவில் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த நேரத்தில் எந்த விஷயம் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா. நீங்கள் அப்படி கண்டினியூஸாக பார்க்கும்போது தான் அவங்க எந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். 2வது என்னென்னா, நாங்கள் இவ்வளோ ஒரு ஏன் வந்து இவ்வளோ சின்ன சின்ன நுணுக்கத்தையும் சொல்கிறோம் அப்படின்னா, மற்ற விஷயங்கள் சொல்கிறாங்களா, மற்ற ஆரி கிளாஸில் சொல்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியாது.
நாங்கள் ப்ராப்பராக ஒரு கிளாஸ் இவ்வளோ நாளாக எடுத்திருக்கோம் இல்லையா, அதை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் சொன்னால் இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் நாங்கள் இவ்வளவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் எத்தனையோ பேர் இது தெரியாமல் இருப்பாங்க, எங்கே போய் கற்றுக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்காகலாம் இது ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.